வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாகவே மட்டன் ரெசிபீஸ்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செட்டிநாட் ஸ்பெஷல் மட்டன் உப்பு கறி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் உப்பு கறிக்கு 500 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்து சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. சுத்தமாக கழுவி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய பேனில் 1/4 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றி இதில் 15 குண்டு காஞ்ச மிளகா போட்டு வறுக்க போகிறேன். மட்டன் உப்பு கறிக்கு குண்டு காஞ்ச மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது இந்த மிளகாவையும் வாங்கி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மிளகாவில் காரமும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். அடுத்தது ஒரு பீஸ் பட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது 12 பெரிய பூண்டு பல் பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன். அது போட்ட பிறகு 30 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் முழுசாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதியாக நறுக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமான பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போடுங்க. அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கல்லுப்பு இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு நிமிஷம் கழித்து இதில் 2 சின்ன தக்காளி பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வெந்த பிறகு நறுக்கி வச்ச மட்டன் துண்டுகளை பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பேனை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் மட்டனை 40 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நாற்பது நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்ற வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. கடைசியில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுருங்க. இப்போ மட்டன் உப்பு கறி தயாராக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு டிஷ். இது நீங்கள் ரசம் இல்லைனா சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மட்டன் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. நீங்கள் ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Cents.